ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வெங்காய சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த வெங்காய சட்னி சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான சட்னி ரெசிபீஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சட்னி செய்கிறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி நான் செய்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு காரத்துக்கு 5 வரமிளகா சேர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. 5 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேங்க. இது மீடியம் சைஸ் பூண்டுனால நான் 5 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் பூண்டுனா 7லேருந்து 8 அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு புளி சேர்த்துனா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துற வேணாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் துருவலாகவும் சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் கூடையே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அப்புறம் வெங்காய சட்னியோட டேஸ்ட்டே மாறிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், வரமிளகா, தேங்காய் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், சட்னி இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த சட்னியை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான வெங்காய சட்னி 5 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.